நாம் இன்று பார்க்க போவது முருகனுடைய மந்திரம். முருகன் என்பவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகன். அவர் 6 முகத்தில் பிறந்து வளர்ந்தவர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். அதே போல் 6 இடங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதில் திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணிகை, இப்படி 6 இடத்துல அவருக்கு நல்ல ஒரு 6 இடங்கள் சிறப்பு பெற்றவையாக இருக்குது. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரும் நிதிக்கு சொந்தக்காரரான திருப்பரங்குன்றம் முருகனுடைய சுப்பிரமணியர் மந்திரம். இதில் எந்திரத்தை போடலை, மந்திரம் மட்டும் சொல்லியிருக்கான். இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, இது எப்போவுமே இந்த வெறும் மந்திரம் மட்டும்தான் அப்படின்றதுனால திருப்பரங்குன்றத்தினுடைய ஃபோட்டோ கிடச்சா அதை வாங்கி அந்த முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு அதுக்கு முன்னாடி பூ, பழம், பழங்கள், வெத்தலை பாக்கு, சூடம் இதுகளை வச்சு இந்த முருகனுடைய மந்திரத்தை காலையில் 108, சாயந்தரம் 108 சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இந்த முருகனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பெரும் நிதிக்கு சொந்தக்காரரான திருப்பரங்குன்றத்து முருகன் அங்கே தான் அவருக்கு திருமணம் நடந்தது. அப்போ கைலாயத்திலிருந்து சிவன் வந்தார். எல்லா 30 தேவர்களும், பெரிய பெரிய மகான்களும், சித்தர்களும், தவசிகளும், ஞானிகளும், தேவதைகளும், பெருமாளும், எல்லா தெய்வங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அதனால் அவருடைய மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப ஒரு சித்தி பெற்றதான் இருக்கும். இந்த மந்திரம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை மட்டுமே பிரயோகம் பண்ணி பல பேர் நல்லா இருக்காங்க. இந்த மந்திரத்தை 48 நாள் முழுசாக உருவேற்றணும். இதுக்கு வேறு கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் முறையாக விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அளவுக்கு அதிகமான பலனை அடையலாம். இந்த முருகனுடைய மந்திரம் அவ்வளவு ஒரு அற்புதமான வேலை செய்யும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில் இருக்கவங்கள கூட பெரிய நிலையில் கொண்டுட்டு வரும். இந்த மந்திரத்தை பார்த்து பயன்படுங்க. ஓம் ஆம் ஓம் ஸ்ரீயும் ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் கிளியும் நவ்வும் கிளியும் லகே லகே வசி வசி ஓம் சரகண பவ ஓம் சிவாயன் நம. இந்த மந்திரத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து சொல்லி பயனடைய வேண்டுகிறேன். இந்த மந்திரம் பல பேருக்கு கொடுத்து பல பேர் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த முருகனுடைய கண்கண்ட தெய்வம். இவருக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னா, யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி முனிவர் மட்டும்தான் ஒரு மூச்சு நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த இடத்துக்கு போய் வருது அப்படின்றத தெரிஞ்சு விளக்கம் சொன்னவர். அதுக்கு பின்னாடி திருமூலரும் அப்படித்தான். அதை மற்றவங்க செய்ய முடியாது, ஏதோ ஒரு கோடியில் ஒருத்தந்தையும் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இவரது தமிழ்லேயே நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொன்னவர் இந்த முருக கடவுள். அதனாலதான் அவரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முருகனுடைய வள்ளி தெய்வான கதை ரொம்ப ஒரு பேர் பெற்றது. இங்கிட்டு வள்ளியும் வலது பக்கத்தில் தெய்வானையும் இருக்க நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு குறியீடு தான். அதை முறைப்படி பிரயோகம் பண்ணனா முருகனை நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்ம நெத்திக்கு நேர ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே அந்த முருகன் தோன்றுவார். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த முருகனுடைய மந்திரம்.